சுசீலாம்மா அவர்களுக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னும், அவங்கள பார்க்க ஏராளமான பிரபலங்கள் வீட்ல குமிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அவங்க எப்படி இருக்காங்க? என்ன ஆச்சு? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்திய சினிமாவின் பிரபல பின்னணி பாடகி பி. சுசீலா அம்மாவ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் சிங்கிங்ல முதல் முறையா நேஷனல் அவார்டு வாங்கினவங்க அவங்க தான். அது மட்டும் இல்லாம 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருந்தாங்க. கடந்த சில வருடங்களா அவங்களுக்கு உடல்நிலையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்கு. இதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன் அவங்க அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே நல்லபடியா அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இப்ப சமீபத்தில பிரபல பாடலாசிரியரான வைரமுத்து அவர்கள் ஒரு போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவரோட அம்மாக்கும் குறிப்பா சுசீலா அம்மாக்கும் 2 பேத்துக்குமே உடல்நல முடியாம இருக்கு. கூடிய சீக்கிரமே அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாரு. சுசீலா அம்மாக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வைரமுத்து அவர்கள் சொன்ன உடனேயே சோசியல் மீடியால பயங்கர வைரலா போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நெறைய ரசிகர்கள் அவங்க எப்படி இருக்காங்க? மறுபடியும் அவங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சுசீலா அம்மாவுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா சினிமா துறையில. அவங்க எல்லாருமே தொடர்ந்து அடுத்தடுத்து சுசீலா அம்மாவோட வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்காங்களாமா. அந்த ஸ்டார்ட்டிங்ல 1, 2 பேர் தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்ப சுசீலா அம்மா எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறத பார்க்க தினமும் யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்களாமா. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலே உருவாகியிருக்கு. அண்ட் ரசிகர்கள் எல்லாருமே பயந்து போயிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சுசீலா அம்மா அவர்கள் இப்ப எப்படி இருக்காங்க? அறிக்கை ஒண்ணு வெளியிடணும். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்களுக்கு உடல்நிலை முடியாம போயிருந்தப்ப, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. பட் இந்த டைம் இதுவரைக்கும் அறிக்கையும் வரல, எந்த ஒரு வீடியோவும் வரல. இதனால தான் ரசிகர்கள் பயந்து போயிருக்காங்க. பி. சுசீலா அம்மா கூடிய சீக்கிரமே ஸ்பீடி ரெக்கவரி ஆகணும். அண்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? அப்படிங்கிற அறிக்கை ஒண்ணு வரணும். இது மட்டும் இல்லாம அவங்களே முடிஞ்சா வீடியோ ஒண்ணு வெளியிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் இப்போதைக்கு இருக்க ரசிகர்களோட வேண்டுகோளா மாறியிருக்கு. கூடிய சீக்கிரமே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபாஸ் அவர்களோட படத்துல இருந்து ராஷ்மிகா மந்தனா அவர்கள் விலகி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஆக்டர் பிரபாஸ் அவர்களோட அடுத்த படம் தான் ஸ்பிரிட். இந்த ஒரு படத்தை பிரபல இயக்குனரான சந்தீப் ரெட்டி வகா அவர்கள் இயக்க போறாரு. இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஹைப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சந்தீப் ரெட்டி வங்கா அவர்கள் இதற்கு முன்னாடி எடுத்த அனிமல் படம் அந்த மாதிரியான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அதே போல பிரபாஸ் அவர்களும் அடுத்தடுத்து தொடர்ந்து மிகப்பெரிய பேன் இண்டியன் படங்கள் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல டாங்லி இருக்காரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆரம்பத்துல இந்த படத்துக்கு ராஷ்மிகா மந்தனா அவர்கள் தான் காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க அனிமல்ல நடிச்சதுனால சந்தீப் ரெட்டி வங்கா அவர்களுக்கு ஓகே தான். பட் சமீபத்துல ராஷ்மிகா அவர்களோட நடிப்புல வெளிவந்திருந்த சிக்கிந்தர் படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. அண்ட் இதனால பிரபல நடிகரான பிரபாஸ் அவர்கள் அவங்க வேணாம் வேற யாராவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இதற்கு முன்னாடி இந்த படத்துல ஹீரோயின் இவங்க தான் 4 கோடி சம்பளம் அப்படிங்கிற தகவல்ல வெளியாகி இருந்துச்சு. பட் பிரபாஸ் அவர்கள் வேணான்னு சொன்னதுனால புதுமுகமோ இல்ல வேற ஏதாவது ஹீரோயின்ஸோ தேடுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி ராஷ்மிகாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.